அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள். இரவு 9 முதல் 10 வரைக்கும் உங்கள் கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னா, நீட் சம்மந்தமாக, தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக, கவுன்சிலிங் ப்ராசஸில் சந்தேகம், காலேஜ் ரிலேட்டடாக சந்தேகம், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் சந்தேகம், ஸோ இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு எங்களுடைய பதில்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. Hello sir. சொல்லுங்க மேடம், என்ன டவுட்டுங்க? Sir, I am Pooja from Salem. சொல்லுங்க மேடம், சேலத்துல கேக்குறீங்க, என்ன டவுட்டுங்க மேடம்? சார் நாங்க நீட் என்னோட தம்பி முடிச்சிட்டாங்க, எக்ஸாம் எழுதிட்டாங்க சார். ஓகே. இப்ப பிடபிள்யூடி கேட்டகரிக்குள்ள வராங்க சார், பிசில. ஓகே. சோ பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் நாங்க எடுத்துட்டோம் சார். நாங்க 40% அந்த சர்டிபிகேட் எடுத்திருந்தாலுமே நீங்க ஒரு டைம் நமக்கு ஒரு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் ஒரு நோட்டிபிகேஷன் வருங்க. அது எப்போ சார்? அது வருங்க. அது நான் சொல்ல கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ வரும். நம்ம அது அந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில போய் எம்எம்சில வாங்கணும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் சொன்னே போய் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் நேரடியாக தான் நடக்கும் சென்னையில. ஸோ அதனால நீங்க அந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கான நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா அந்த பிடபிள்யூ நோட்டிபிகேஷன் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆனோடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க அப்ளை பண்ணுங்க. அது கவுன்சிலிங், அதாவது இப்ப நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் போடுவாங்க. ஸோ அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். நான் வேணா அதுல லாஸ்ட் இயர் என்ன மாதிரி வந்துச்சுன்னு பாக்குறேன். பட் அது கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க போனீங்கன்னா அந்த சர்டிபிகேட் அங்க வாங்கிட்டீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட் கரெக்டான அந்த எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஆனா அது இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கவுன்சிலிங் அப்போ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எம்எம்சில வாங்கணுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சோ மச் சார். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், நான் அபிலட்சுமி சார். எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? சார் நான் கேரளால இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம், என்ன சந்தேகங்க? சார், நீட் எக்ஸாம் எழுதி இருக்கிறேங்க சார் இந்த வருஷம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சார், ரிப்பீட் எல்லாம் இல்லைங்க. 12th முடிஞ்சு நீட் எழுதுனங்க சார். ஓகே. இப்போ எனக்கு 600 to 610, 590 to 610 அந்த ரேஞ்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்றேங்க சார். 16. பட் நீங்க கேரளா நேட்டிவா தமிழ்நாடு நேட்டிவா? சார், என்னோட கேஸ்ட் பர்த் சர்டிபிகேட் எல்லாம் கேரளாலிங்க சார், தமிழ்நாடு. பட் என்னோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் கேரளால இருக்குங்க சார். பட் நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்க முடியுமா? சார், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் என்னோட பர்த் சர்டிபிகேட் தமிழ்நாடு இருக்கிறங்காட்டிக்கு வேலிட் ஆகுமாங்க சார்? கண்டிப்பா வேலிட். ஆனா என்னோட ஸ்கூலிங் எல்லாம் கேரளால இருக்குங்க சார். அது பிரச்சனை இல்லை. நீங்க நேட்டிவிட்டி வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். கம்யூனிட்டி இருக்கா? கம்யூனிட்டி சார், ஆக்சுவலி என்னோட காஸ்ட் கவுண்டர் சார். கவுண்டர் தானா? ஓகே. அப்போ என்னோட இது காஸ்ட் சர்டிபிகேட் எல்லாம் இருக்குங்க. பர்த் சர்டிபிகேட் தமிழ்நாடு, பட் எல்லா ப்ரூஃபும் கேரளா சார். அது பிரச்சனை இல்லைங்கம்மா. அது நீங்க வேலைக்கு போனதுக்காக சொல்லி காட்டலாம். பட் அது பிரச்சனை இல்லை. பட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருந்ததுன்னா உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க படிச்சாங்க? சார், பேரண்ட்ஸ் கேரளால தான் பண்ணாங்க சார். பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா? பேரண்ட்ஸோடது இருக்குன்னு நினைக்கிறேங்க சார். நீங்க ரெண்டு விஷயம் சரி பண்ணிக்கங்க. பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் தமிழ்நாட்டில் இருந்தது, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் தமிழ்நாட்டில் இருந்தது, நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தமிழ்நாட்டில் வாங்கினீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். அது ஸ்டேட் கோட்டாக்கு வரணும் அப்படின்னா நீங்க இந்த 3 பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு நீங்க கேரளா ஸ்டேட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க அங்களுடைய ஸ்டேட் கோட்டாக்கு நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. பட் ஏதாவது ஒரு ஸ்டேட் கோட்டால தமிழ்நாடுல தான் இன்ட்ரெஸ்டிங் சார். அப்ப நீங்க இந்த 3 சர்டிபிகேட் வாங்கிடுங்க. உங்க கம்யூனிட்டி இருக்குன்னா பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி வாங்குங்க. நேட்டிவிட்டி வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தமிழ்நாடு கவுன்சிலிங் ப்ராசஸ். சார், இது என்னன்னா நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கலாம்லாங்க சார்? அது அப்படி வாங்க முடியுங்களா? நீங்க பேரண்ட்ஸோட டிசி பேஸ் பண்ணி வாங்கலாம். பேரண்ட்ஸ் இங்க படிச்சிருக்காங்களா? இல்ல சார், 2 பேரும் ஸ்கூலிங் கேரளா தாங்க சார். பேரண்ட்ஸ் அவங்களும் தாங்க சார். சரி, நான் நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னுடைய ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் டீடைலா பேசுறேன். இப்ப நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. பட் நீங்க நான் டே டைம்ல கூப்பிடுங்க, உங்க வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் ஃப்ரீயா கால் பண்ணி பேசுறேன். ஓகேங்களா சார்? இதுல இந்த மார்க்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஓகே, ஓகேங்க சார். அப்போ இந்த 3 சர்டிபிகேட் ரெடி பண்ணுவோம் இல்லைங்க சார்? எஸ், கண்டிப்பா. ஓகே, அப்போ நான் ஸ்டேட் இதுக்கு ஐ அம் எலிஜிபிள். எஸ், டெஃபினெட்லி எலிஜிபிள். ஓகேங்க சார். அப்போ இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? ஏதாச்சும் கூப்பிட்டு கேட்டேன்னா
பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ் அனுப்புங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஓகேங்க சார். இந்த நம்பருக்கே மெசேஜ் பண்ண போதுங்க சார். நேம் என்னோட சம் டீடைல்ஸ். ஓகே. எஸ். ஓகேங்க சார். Thank you so much. ஓகேங்க. ஹலோ சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். நான் கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன டவுட்டுங்க சார்? சார் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா வாட்ஸ்அப் மூலியமா? கான்டாக்ட் பண்ணுங்க சார். என்ன டீடைல் வேணும்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் வேணாலும் பண்றோம், பிரீமியம் கைடன்ஸ் வேணாலும் பண்றோம். என்ன மார்க் வேணுங்க சார்? தம்பி வந்து 537 மார்க்கம் சார். நான் எம்பிசி கோட்டா. எம்பிசில கவர்மெண்ட்ல பார்டர்ல இருக்கும், பிரைவேட்ல நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணா கரெக்டான ஒரு நல்ல ஒரு டாப் 6 காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சார். சார் 2 வருஷமா ரிப்பீட்டர் பண்ணிட்டாப்ல. நம்ம வந்து ரொம்ப வீக்கான குடும்பம். கவர்மெண்ட்ல போறதுக்கு மட்டும்தான் முடியும்னா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அப்படின்னா ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து பிடிஎஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா 530 அப்படிங்கிறது போன வருஷமே 530 வந்ததுனால மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். நீங்க பிளான் பண்ணிக்கணும். சரி சார். ரொம்ப லோவா இருக்கிற காலேஜ் எது சார் நம்ம போடணும்னா? கற்பக விநாயகா கொஞ்சம் ரீசனபிளா ஒரு 7 lakhs வருங்க. நீங்க எந்த ஊரு? நான் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்துல சங்கராபுரம்ன்ற கிராமத்துல இருக்கேன் சார். அங்க வந்து உங்களுக்கு டெஃபினட்டா இதுக்கு கற்பக விநாயகா இருக்கிறதுல கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா இருக்கும். ஒரு 7 lakhs ஒரு 7 lakhs ரேஞ்ச் தான் வரும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்குதுங்களா உங்களுக்கு? முதல் பட்டதாரி இருக்குதா? முதல் படம் இல்ல. இன்னொரு தம்பியும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மோகன் குமரமாலத்துல ஜாயின் பண்ணிட்டாரு. ஓகே. அதனால இப்ப 2 வருஷமா ரிப்பீட்டர். இவரும் நான் அதுக்கு தான் படிப்புன்னு சொல்லிட்டாப்ல, டாக்டர் தான் படிப்புன்னு சொல்லிட்டாப்ல. வாழ்த்துக்கள் சார். நீங்க வேணா முயற்சி பண்ணுங்க. எஜுகேஷன் லோன் போட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எஜுகேஷன் எல்லாம் கிடைக்கும் எம்பிபிஎஸ்க்கு. ஒருவேளை கவர்மெண்ட்ல கிடைக்கலன்னா நீ இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம், எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருங்க. ஆமா சார். 2 வருஷம் ரிப்பீட்டர் பண்ணி எனக்கு மன உளைச்சல் ஆயிடும் தம்பிக்குன்னு பயமா இருக்கு. அப்படியே ஒரு இனிமேல் நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டு கடனை வாங்கி படிக்க வச்சிருங்க, அவ்வளவுதான். ஒரு 2 ஏக்கர் பிளாட் இருக்குது, சேல்ஸ் பண்ணி கூட பண்ணிடலான்னு இருக்கிறேன். அதுதான் உங்களை கான்டாக்ட் பண்ணறேன். உங்க யூடியூப் சேனல் டெய்லியும் பாத்துட்டு இருக்கிறேன். ஓகே, சந்தோஷங்க. நீங்க வேணா நம்ம மறுபடியும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். எந்த மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணலாங்கிறது எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? சரிங்க சார். நான் சேவ் பண்ணிட்டேன் சார். நீங்க எனக்கு பண்ணுங்க. அது என்ன இதுன்னு சொல்றீங்கன்னா தான் எங்களுக்கு புரியும். ஏன்னா கிராமத்துல இருக்கோம் சார். நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வழிமுறைகளும் சொல்றாங்க சார். அதுக்கான தனி நம்பர் கொடுப்போம். ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் மட்டும் இருக்கும். பட் அது பெரிய அளவுக்கு இருக்காது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ரொம்ப ஹை ஃபீஸ் எல்லாம் கிடையாது. பட் நான் பண்ணிடுறேன் சார். உங்களுக்கு நீங்க உங்க குரலை கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நன்றிங்க சார். நான் 2-3 நாள் கொஞ்சம் வெளியூர் போயிட்டு அதனால 2 நாளா கான்டாக்ட் பண்ண முடியல. கோயம்புத்தூர் பாக்குங்களா சார்? கோயம்புத்தூர் தான். ஆமா, நான் நிறைய யூடியூப் ஒண்ணு கூட பார்த்துதான் உங்களுக்கு கால் பண்ணேன். நாங்களும் உங்களை மாதிரி தான், எங்க அப்பா எல்லாம் உங்களை மாதிரி தான் ரொம்ப ஒரு ஏழ்மையான கிராமத்துல இருந்து வளர்ந்தவங்க தான். அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் சார். எல்லா வழிமுறைகளும் சொல்றேன். சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க சார், டீடைல் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா கூப்பிடுறேன். டிராக்டர் அது இதெல்லாம் வித்து பண்ணிடலான்ற மூடல் தான் சார் இருக்கிறேன். எனக்கு எது லோ இருக்கும் இல்ல ஹாஸ்டல் கம்பல்சரி போய் இருக்கணும். இல்ல அது இல்லாத மாதிரி என்ன காலேஜ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாமே வழிமுறை சொல்றேன் சார். கொஞ்சம் பண்ணுங்க சார். கண்டிப்பா. நம்பர் சேவ் பண்ணி இந்த நம்பருங்களே அப்படியே பண்ணி நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். கால்ஸ் வந்துட்டே இருக்குங்களா? தேங்க்யூ சார். 250 நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறீங்களா? உங்க பேர் கள்ளக்குறிச்சின்னு போட்டு பேரை போட்டு பண்ணி விடுங்க, நான் கண்டிப்பா சேவ் பண்ணிக்கிறேன். கள்ளக்குறிச்சி பக்கத்துல நான் இருக்கேன் சார். சங்கராபுரம் பண்ணுங்க, அப்படின்னாதான் உங்களுக்கு இதா இருக்கும். ஓகே கண்டிப்பாங்க சார். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் சார். என் பேரு கதிர்வேலு. சொல்லுங்க சார். பையன் பேர் ருத்ரேஷ் சார். இப்போ பிசி கேட்டகரியில வரோம் சார். ஓகேங்க சார். இப்போ இந்த ஆகாஷ் கீயை வச்சு பார்த்ததுல 590 வருது சார். ஓகே. இப்போ இப்ப நீங்க உங்க வீடியோல போட்டபடி எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு சார். ருத்ரேஷ் கதிர்வேல்னே இருக்கு. ஓகே. பர்த் சர்டிபிகேட்ல கே ருத்ரேஷ்னு இருக்கு சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி சார். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை வராது. பேர் கரெக்டா பேரண்ட்ஸ் பேர் முன்னாடி பின்ன இருக்கிறது இனிஷியல் மிஸ்டேக் அதெல்லாம் பிரச்சனை வராதுங்க சார். சரி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். உங்க வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். இடையில வேற ஏதாவது டவுட் எனக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல அப்ப ஏதாவது எனக்கு தேவைப்பட்டா கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எடுத்துக்கிறேன் சார். கண்டிப்பா சார். நீங்க இப்படி ஃப்ரீ கைடன்ஸ் எடுக்கனால எடுங்க. ஜஸ்ட் ஒரு மினிமம் சார்ஜஸ்ல பெய்ட் கைடன்ஸ் எடுக்கனால எடுங்க, தப்பு இல்லைங்க சார். சரி சார். நீங்க எந்த ஊர் சார்? கோயம்புத்தூர் சார். சரி சார். நல்லது சார். எந்த ஏரியா சார் கோயம்புத்தூர்ல? மலுமிச்சம்பட்டிங்க சார். என் தம்பி அங்க இந்த இதுல தான் சார் இருக்காப்ல. இந்த நேரு மகா வித்யாலயம் தான் ப்ரொஃபஸரா இருக்காப்ல. நேரு மகா வித்யாலயம் அங்க போவோம். அங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நாங்க போவோம்.
ஓ சரி சார். இதுல வந்து மைக்ரோபயாலஜி ஹெச்ஓடி சார் அவரு. பேருங்க? பாக்கியராஜ், டாக்டர் பாக்கியராஜ். ஓகேங்க சார், ஓகேங்க சார். நான் பாக்கியராஜ் மீட் பண்றோம் சார், மீட் பண்றோம். சரி சார், சரி சார், நல்லது சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அவர் கூட கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். அவருக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஈஸியாக அவனுக்கு கைடன்ஸ் கிடைக்கும், அதனால பிரச்சனை இல்லை சார். ஓ சரி சார். நேர்மை தான் சார், அங்கே தான் ஒரு அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவோம் சார். ஓ நல்லது சார், நல்லது சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இது ஆக்சுவலா இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து சார் ஒரு கன்ஃபியூஷனாவே இல்லை ஒன்றும் அதெல்லாம் பயப்படாதீங்க சார், தட் இஸ் நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? நான் வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி வச்சிருக்கேன் சார், கோடெர்மா லைஃப் சயின்சஸ் சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. டெர்மா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட் பண்றோம் சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் வேணும் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன் சார். சரி சார், தேங்க்யூ சார். அவர்கிட்ட என் நம்பர் கொடுத்துட்டு பேச சொல்லுங்க சார், நான் நம்பர் சேவ் பண்ணி கண்டிப்பா பேசுறேன். நான் வந்து யூஎஸ்ல இருந்தேன் சார், அதாவது பிஹெச்டி இன் அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி சார், அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜி. ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதை முடிச்சுட்டு இப்போ இங்க இந்த காலேஜ்ல ஹெச்ஓடியா இருக்கப்ல நான் உங்க நம்பர் கொடுத்து நான் கால் பண்ண சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார், நான் கான்டாக்ட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். உங்க யூடியூப் சேனல் பாத்துட்டு இருந்தோம் சார், அதுல ஒரு சின்ன டவுட்டுக்காக கூப்பிட்டேங்க. சொல்லுங்க சார். பேசலாமாங்க சார்? ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் சார், ஃப்ரீ டைம் அட்டன் பண்றதுக்காக அந்த கால் நீங்க பேசலாம். உங்களுடைய இதெல்லாம் ரெக்கார்டட் மாதிரி திருப்பி உங்களுக்கு நாளைக்கு சேனல்லையும் வரும், அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். சரி, இப்போ 520 to 530 எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படி சார் பையன் மார்க். என்ன கம்யூனிட்டிங்க சார்? ஓசிங் சார். 530 சார். பிரைவேட் காலேஜஸ்ல கிடைக்கலாம். எலிஜிபிள் இருக்கா? இருக்கு சார். அந்த பிரைவேட் காலேஜஸ்ல பார்டர்ல கிடைக்கும், அது பிரைவேட் யூனிவர்சிட்டியில கிடைக்கும் சார். அதாவது இங்க எதிர்பார்க்கிற மாதிரி காலேஜ் கிடைக்குமானா சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. சரிங்க சார். எனக்கு இன்னும் ஒரே ஒரு இதுங்க சார், இதுல டவுட் என்னன்னா 530னா நம்ம கோயம்புத்தூர்ல பிஹெச்ஓ இல்ல கேஎம்சிஓ மேனேஜ்மெண்ட் போர்ட்டல கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு பிஹெச்டி வாய்ப்பு இருக்கு. போன டைம் 515 செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட்ல 2 சீட்டுக்காக மாறிச்சு. 530ங்கிறப்ப டெஃபினட்டா உங்களுக்கு பிஹெச்ல மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்கும். மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கேஎம்சிஹெச் கிடைத்து அடுத்த ரவுண்ட்ல உங்களுக்கு பிஹெச் கிடைச்சிரும் இல்லைங்களா? கண்டிப்பா கிடைக்கும் சார். ஆனா இது மென்ஷன் பண்றது ஃபர்ஸ்ட் கேஎம்சி, ரெண்டாவது பிஹெச்டி தான் போடணுமா சார்? இல்ல பிஹெச்டி போட்டு கேஎம்சிஹெச் போடுங்க சார். ஃபைன் சார், ஃபைன் சார். ஆனா செல்ஃப் ஃபைனான்சிங்ல வேற எங்க சார் ஏதாவது பாசிபிள் இருக்கா? எந்த மூவ்மெண்ட் சார் உங்களுக்கு பாசிபிலிட்டினா அந்த லீஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டி வெங்கடேஸ்வரா, தனலட்சுமி சீனிவாசன், அதுல சமயபுரம், இந்த மாதிரி ஒரு 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல கிடைக்கும் சார். தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில பார்டர்ல கிடைக்கலாம், பட் நீங்க பாருங்க அது கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் இயரே மாத்திட்டாங்க. நீங்க கவர்மெண்ட் கோட்டாவும் போடலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் போடலாம். என்னென்ன கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்க நல்ல காலேஜஸ் மட்டும் போட்டு எனக்கு இதெல்லாம் இந்த காலேஜ் எல்லாம் கிடைச்சா ஓகே, இல்லைன்னா நான் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் நீங்க போடலாம். அருணை பாசிபிள் இருக்காங்க சார்? அருணை பாசிபிள் இருக்கலாம் சார், இருக்கு வாய்ப்பு இருக்கு. அருணை சார் நான் பார்க்கணும், கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்க்குறேன். என்ன கம்யூனிட்டி சார்? ஓசி கம்யூனிட்டி. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அருணை போன வருஷம் 5 ஓசிக்கு வந்து 537 சார். கொஞ்சம் மார்க் சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 537ல முடிஞ்சது சார். அதாவது அந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் அது கொஞ்சம் டஃப் தான், பட் மோஸ்ட்லி நான் சொல்றது உங்களுக்கு அந்த நீங்க எந்த ஊர் சார்? கோயம்புத்தூர் தானா? கோயம்புத்தூர்ல எங்கேங்க சார்? அப்போ உங்களுக்கு மேபி இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் சமயபுரம், வெங்கடேஸ்வரா சென்னை, சீனிவாசன் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அந்த அதனால தான் சார் அது வந்து 11 lakhs 11 + 7 11.5. அதனால தான் நீங்க அதுக்கு பதிலாக நிறைய பேர் இப்படி ஆப்ஷன் போறாங்க. நீங்க சொல்ற ஆப்ஷன் அதனால தான் நீங்க இப்போ கோயம்புத்தூர்னால போறீங்க, அவ்வளவுதான். டே ஸ்காலரா போயிடுவீங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறப்ப 15 lakhs வரும், ப்ளஸ் 4.5 yearsனால ஒரு நமக்கு 67 வரும், அது போகும்போது 55 வரும். ஸோ ஒரு 10 lakhs 15 lakhs வித்தியாசம் இருந்தாலும் பெட்டர் காலேஜில் படிக்கலாங்கிறதுனால உங்க ஆப்ஷன் கரெக்டாக தான் சார். யூ கேன் ப்ரொசீட் சார். இது வந்து பிஹெச்டினா எவ்வளவு சார் ஃபீஸ் உங்களுக்கு ஏதாவது அப்டேட்? டே ஸ்காலர்னா ஒரு 15 lakhs வரும் சார். 14 லட்சம், 1 lakh எக்ஸ்ட்ரா வரும், 15 லட்சம் வரும். 5.5 வருஷம் 4.5 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 67 லட்சம் வரும் சார் பிஹெச்டில. ஓகேங்க சார். கேஎம்சிஹெச் சார்? கேஎம்சிஹெச் ஒரு 75 வரும் சார். அங்கே 5 yearsக்கு வாங்குவாங்க.
ப்ளஸ் ஒரு ஃபீஸ் வந்து அங்கே ஹாஸ்டல் ஃபீஸ்க்காக ஒரு 50,000 அதிகமாக 15.5 வாங்குவான்னு நினைக்கிறேன் சார். 15.5. அதை விட ஒரு 10 லட்சம் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஓகே 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 சார். சரிங்களா சார்? தேங்க்ஸ் சார். எல்லாரும் கூப்பிடுறேன் சார். நம்ம மார்னிங் ஏதாவது டவுட்னா இந்த டைம் தான் கூப்பிடணும் இல்லைங்களா சார்? ஃப்ரீ கைடன்ஸ் இந்த டைம்ல சார். ஒருவேளை உங்களுக்கு நீங்க நேரடியாக கன்சல்ட் பண்றனாலும் பண்றோம். ஒரு மினிமம் அஃபோர்டபுள் ஃபீஸ்ல கன்சல்ட் பண்றோம். நீங்க கன்சல்டேஷன் தேவைப்படுறவங்க வர்றாங்க. லோக்கல் இருக்கவங்க, சேலம் இந்த மாதிரி வரும். ஈவன் சென்னையில இருந்து கூட கன்சல்டேஷன் வர்றாங்க. ஒரு சிலர் விருப்பப்படுறவங்க. 3 ஆப்ஷன் வச்சிருக்கோங்க சார். ஃபோன் கைடன்ஸ் ஆப்ஷன் வச்சிருக்கோம். பிசிக்கல் கைடன்ஸ் எடுத்துட்டு நம்ம கடைசி வரைக்கும் நம்ம தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். எப்படின்னா நம்ம அட்டன் பண்றது வந்து நம்மளுடைய கால்ஸ் அட்டன் பண்ணுவோம். நிறைய பேர் இந்த ஆஃபீஸ்ல இருந்து அட்டன் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ அவர் வீடு தான் ஆஃபீஸ், ஆஃபீஸ் தான் வீடு. ஸோ இது வந்து பார்ட் டைம் ஈவினிங் தான் பண்றோம். இல்லை எனக்கு வந்து நேரடி கன்சல்டேஷன்லேயே ஃபுல் ஆப்ஷன்னா அது தேவைப்படாது. அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து பண்ணுவாங்க சார். நிறைய பேர் எனக்கு அந்த டவுட் வந்துடக்கூடாது, மிஸ்டேக் வந்துடக்கூடாதுன்னு டோட்டலாக கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் சார் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பண்ணுவோம், தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ரீஃபண்ட் ப்ராசஸ் வரைக்கும் போவோம். என்ன சார்? என்ன சார்ஜ் பண்ணுறீங்க சார்? நான் சொல்கிறேன், உங்களுக்கு கால் பண்ணுறேன். சார்ஜ் என்னங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார். உங்களுக்கு நீங்கள் கைடன்ஸ் நீடன்னு சொல்லுங்கள் சார். எல்லாத்துக்கும் டீட்டெயில் அனுப்புகிறேங்க சார். இட் இஸ் நாட் அ கம்பல்சரி. இட் இஸ் நாட் அ கம்பல்சரி. விருப்பப்பட்டா மட்டும். யாருக்காக நிறைய அந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் 640 வாங்கினா கூட கன்சல்டேஷன் எடுக்கிறாங்க. ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக எடுக்கிறாங்க சார். ஸோ அது உங்களை விருப்பப்பட்டு பண்ணிக்கலாம் சார். சரி, பட் வெயிட் பண்ணா பாசிபிள் இருக்கு இல்லைங்களா சார்? 520. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். பட் கண்டிப்பாக உங்களுக்கு பிஹெச்சி கண்டிப்பாக கிடைச்சிடும் சார். மேனேஜ்மெண்ட்ல அது சந்தேகம் இல்லை. மேனேஜ்மெண்ட்ல கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஒருவேளை காம்படிஷன் வந்து கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷன் ஹெவியாக வந்துட்டா மட்டும் தான் பிரச்சனை. மோஸ்ட்லி தமிழ்நாடு காம்படிஷனோட கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அவங்க பிஹெச்சி கேஎம்சிஹெச் நோக்கி வராங்க சார். ஸோ அதனால கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். பட் கேஎம்சிஹெச்சுக்கு 100% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஹெச்சிக்கு மட்டும் தான் கொஞ்சம் 50. பட் இந்த இருந்தாலும் 15 மார்க் அதிகமாக இருக்குது சார். கண்டிப்பாக கிடைக்கும் சார். ஓகே சார், ஓகே சார். சரிங்களா சார்? ஓகே சார். நீங்கள் டீட்டெயில் அனுப்புங்க சார். நான் ஏதாச்சும் கூப்பிடுறேன். டெஃபினட்டாக சார், டெஃபினட்டாக சார், டெஃபினட்டாக சார். தேங்க்யூ. சொல்லுங்க சார். அருள் பிரசாத் சார். சார் சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை, பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு நான் டீட்டெயில் அனுப்பிட்டேன். நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ஆர்ஐக்கு எம்பசி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் அஃபிடவிட்டு ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் தான் மற்ற சந்தேகங்கள் வந்துச்சுன்னா நான் மறுபடியும் ஏதாவது வேறங்க லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணாங்க பார்க்குறேன். ஸோ நீங்கள் இந்த ட்ரீ ரிலேஷன்ஷிப் மட்டும் நீங்கள் காலேஜில் நான் கேட்கணும். அதாவது ஒரு சில இடத்துல அத்தாரிட்டி கிட்ட சைன் வாங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது தாலுக்கா ஆஃபீஸ்லையோ ஏதாவது இந்த மாதிரி வாங்க சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜ் கூட கேட்டு பார்க்கலாம், தவறு இல்லை. ஏன்னா இது வந்து டைரக்ட் என்ஆர்ஐனா பிரச்சனையே கிடையாதுங்க. டைரக்டா நீங்க உங்களுக்கு அந்த குழந்தை படிக்குதுன்னா நீங்க ஈஸியான டாக்குமெண்ட்ஸ் தான். பட் இது இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ட்ரீ மட்டும் நம்ம போட்டு வாங்கணும். ஸோ அது வந்து நீங்க அஃபிடவிட்டா கொடுத்தா போதுமா, அல்லது ஏதாவது கவர்மெண்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி கேட்கறாங்களான்னு பார்த்து நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சார். ஓ சரி சார், ஓகே சார். அப்ப நாங்க நாளைக்கு இதெல்லாம் பிரிண்ட் எடுப்போம். பிரிண்ட் எடுத்துட்டு எதெல்லாம் அனுப்ப முடியுமோ அப்படியே அவங்களுக்கு அனுப்பி கொடுத்துட்டு, ஓகே, அதுக்கு பிறகு ஏதாவது டவுட் இருந்தா சாரை கண்டிப்பா கான்டாக்ட் பண்றோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சரி சார், ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் சம்மந்தமான எல்லா சந்தேகங்களும் நமக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நம்ம சொல்கிறோம். இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணால் ஸ்டேட் கோட்டாக்கு பண்ண முடியுமானா ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணலாம், ஸ்டேட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய மாணவருடைய சந்தேகம், பெற்றோருடைய சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் நமக்கு இங்கே மார்க் கம்மியாக இருக்குது, பட் ஆல் இண்டியா கோட்டாவில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் கிடைச்சிருமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு உண்மையில சொல்ல போனால் ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழக மாணவர்களுக்கு லோ மார்க்ல இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு 37 காலேஜஸ் இருக்குது. அப்போ மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு மட்டும்தான் இங்கே பிசி எம்பிசி கேட்டகரினால நிறைய மார்க் குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 50%, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் 50% ஓபன் காம்படிஷன். ஸோ தமிழ்நாட்டில் 31% ஓப்பன் காம்படிஷன். அப்போ ரிசர்வேஷன் பாலிசி அதிகமாக இருக்கும்போது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால தான் நமக்கு குறைவான மார்க் கிடைக்கும். பட் ஆல் இண்டியா கோட்டால யாருக்கு பெனிஃபிட் ஆகுனா, எய்ம்ஸ் ஜிப்மர் போறவங்களுக்கு தான் நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் எடுத்தாங்க அப்படின்னா. ஸோ மீண்டும் ஒரு முறை எல்லா குழந்தைகளுக்கும் நான் ஒரு அன்பான வேண்டுகோள், நல்ல மார்க் எடுக்கிற குழந்தைகள், நீங்க 650 மார்க் எடுக்கிற குழந்தைகள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டால செலக்ட் பண்ணுங்க. நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறீங்க,
ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸ்டேட் கோட்டா நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு டைரெக்டாக அதே காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணுங்க. நிறைய குழந்தைகளுக்கு சந்தேகம், ஆல் இண்டியா கோட்டாவில் படித்தா நமக்கு ஃபியூச்சரில் பிஜி கோர்ஸ் நமக்கு ரிசர்வேஷன் வராதா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எந்த கோட்டாவில் படித்தாலும் ஒரே டிகிரி சர்டிஃபிகேட் தான். இங்கே நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் படிக்கிறதுனாலையோ, ஸ்டேட் கோட்டாவில் படிக்கிறதுனாலையோ, டீம்டு யூனிவர்சிட்டி படிக்கிறதுனாலையோ, பிரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறதுனாலையோ, கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறதுனாலையோ எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. கடைசியில் கிடைக்க போகிற டிகிரி ஃப்ரம் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி தவிர மீது எல்லாருக்குமே டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கிறதா டிகிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்கள் இருக்குது. அந்த எண்ணங்கள் இல்லை அப்படிங்கிறத நிறைய பேருக்கு சொல்லுங்கள். ஸோ நல்ல மார்க் எடுத்துகிற குழந்தைகள் நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு பிடித்த கல்லூரியை தேர்வு செஞ்சு பார்டரில் இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் சேனல் சார்பாக, என் சார்பாக எனது அன்பான வேண்டுகோள். ஸோ இந்த வேண்டுகோள் ஒவ்வொரு வருஷம் நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இதெல்லாம் குழந்தைகள் மாறி எடுத்திருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் மாறி எடுத்த குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் நம்ம சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஏன்னா அந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டு எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த புரிதல் நிறைய குழந்தைகளுக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம விருப்பம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இண்டியா கோட்டா ஒரு அப்ளிகேஷன் போடணுமா அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு செப்பரேட் அப்ளிகேஷன் கிடையாது, டைரக்ட் கவுன்சிலிங்கில் போய்க்கலாம். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் வேணும், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஸோ இந்த ப்ராசஸில் எப்படியெல்லாம் நம்ம டாக்குமெண்ட்டை நம்ம ஆர்டர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதுக்குலாம் வீடியோ போடுவோம். ஸோ நிறைய சந்தேகங்கள் வரும். கண்டிப்பாக நீட் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் போட்டதுனாலேயே நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சு, சந்தேகங்கள் வந்துச்சு. இப்போ கூட பேரண்ட் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, பர்த் சர்டிஃபிகேட்டில் மட்டும் இனிஷியல் இருக்குது சார், மற்றெல்லாம் பேர் பின்னாடி கதிர்வேல் அப்படிங்கிற பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலலாம் தவறு வராது. இனிஷியல் உங்களுக்கு அப்பாவுடைய ஃபுல் பேர் இருந்தாலும் சரிதான், அதுக்காக இனிஷியல் மட்டும் இருந்தாலும் சரிதான். அதனால் அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. மிக முக்கியமாக எனக்கு வேண்டிய சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. வடவழியிலிருந்து வேலாயுதம் சார். சொல்லுங்க சார். சார் நான் அந்த இது என்ஆர்ஐ கோட்டாக்கு அந்த ஃபார்ம் கேட்டுருந்தேன் சார், மாடல். சொல்றேங்க சார், மெயில் ஐடி அனுப்புங்க சார், நான் அனுப்புறேன். நான் இப்போ வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் சார். சார் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் சார். வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போதான் ஒருத்தருக்கு அனுப்பி விட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும்? என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அந்த நீங்கள் ஸ்பான்சர் கேட்டகரியில் போறீங்களா? ஆமாம் சார், ஸ்பான்சர் கேட்டகரி ப்ளஸ் அந்த அஃபிடவிட்டு அதெல்லாம் இருக்கு. நான் லாஸ்ட் டைம் ஒரு ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட் அது வந்து அப்ளை பண்ணல, பட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். பட் இதை நீங்க பாருங்க, நீங்க திருப்பி காலேஜஸ்ல கூட கேட்டு பாருங்க. நீங்க பிஹெச்ல விசிட் பண்ணி கேட்டு பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் போதுமா அப்படின்னு சொன்னீங்க. சம்டைம்ஸ் ஒவ்வொரு காலேஜ் ஒரு மார்க் கேட்பாங்க. என்ன மார்க் வரும் சார்? மார்க் 440 சார். 440 நீங்க என்ஆர்ஐல போனீங்கன்னா கண்டிப்பா பிஹெச் கிடைச்சிரும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எடுத்து நீங்க பிஹெச்சி காலேஜ்ல போயிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓவர்வியூ கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்து சம்டைம்ஸ் இந்த ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க, ரிலேஷன்ஷிப் ட்ரீ வந்து சம்டைம்ஸ் ரெவென்யூ அத்தாரிட்டி கேட்கறாங்களான்னு தெரியல. அஃபிடவிட் கேட்பாங்க, அந்த அஃபிடவிட் ஃபார்மேட் இருக்கு, எம்பசி ஃபார்மேட் இருக்கு. ஸோ எல்லா ஃபார்மேட்டுமே நம்ம வச்சிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு ஆல்ரெடி நம்ம ஒருத்தருக்கு நாகர்கோயிலுக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல அவர் பேசினாங்க. ஸோ அதை ஒரு சில இன்ஸ்டியூஷன்ல கேட்கும்போது சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு சில இன்ஸ்டியூஷன் மாற்றி கூட கேட்கலாம். அப்போ டைரக்டா இது கேட்கலாம், அவங்க அஃபிடவிட் கேட்கலாம், இல்ல வந்து ரெவென்யூ அத்தாரிட்டி கேட்கறாங்களான்னு பார்த்துட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க சார். பார்த்துட்டு இன் கேஸ் உங்களுக்கு நேரடியாக கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. நாங்கள் சரியான வழியான கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். ஸோ இந்த மாதிரி இப்போ என்ஆர்ஐ கோட்டால நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட்ல வாங்குறது சந்தேகங்கள் இருக்கும், அப்போ அஃபிடவிட்ல சந்தேகங்கள் இருக்கும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதெல்லாமே ஒரு சர்வீஸ் மோட்டிவில் தான் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு கைடன்ஸ் ப்ரீமியம் மோடில் தேவைப்படுது. ஸ்பெஷல் நம்பர் வேணும், நீங்கள் அடிக்கடி அதில் காண்டாக்ட் பண்ணணும். வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்டேட்ஸ் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப் கால் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக ஃபோன் காலில் நீங்கள் பேசிக்கலாம். சந்தேகங்களை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்லேயும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஈஸி அசசபிள் வேணும், ஈஸியாக டவுட் கிளாரிஃபை வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரீமியம் கைடன்ஸ் அஃபோர்டபுள் நீங்கள் ஃபீஸை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ லிமிட்டடாக பண்ணுவோம். நிறைய பேர் மாதிரி அதாவது ஒரு 200 300 அப்படி கவுண்ட் வச்சு பண்ண மாட்டோம். ஸோ லிமிட்டட் சர்வீஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் நமக்கு பார்டரில் இருக்கும்போது நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? ஒருவேளை நாங்கள் ரிப்பீட் பண்ணியிருப்பீங்க, ரீரிப்பீட் பண்ணியிருப்பீங்க,
நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் போகிறோம் அப்படின்னா ஃபீஸ் அஃபோர்டபுளாக எந்த மாதிரி காலேஜஸ் பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபாரின் யூனிவர்சிட்டி நீங்கள் ட்ரை பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக அது சம்மந்தமாக எங்களை டவுட் கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் 3 times 4 times ரிப்பீட் பண்ணிட்டீங்க, உங்கள் குழந்தைகள் எம்பிபிஎஸ் தான் பண்ணி ஆகணும் ஒரு கட்டாயமாக இருக்குது, இல்லை மார்க் வந்து எனக்கு ரீசனபிள் மார்க் தான் வரும், பட் கவர்மெண்ட் கோட்டா ஓரளவுக்கு அந்த ஃபீஸ் தான் என்னால் எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற இருக்கும்போது நம்ம தாராளமாக நீங்கள் ஃபாரின் ட்ரை பண்ண விருப்பம்னா நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். அதுக்கு என்ன வழிமுறைகள், அதாவது ஃபாரினில் படிக்கிறதுல என்னென்ன வழிமுறைகள், எந்தெந்த கல்லூரியில் படிக்கலாம், எந்தெந்த யூனிவர்சிட்டி எந்தெந்த கண்ட்ரியில் நம்ம பெட்டராக இருக்குங்கிற வழிமுறைகளும் சொல்லுவோம். பட் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வருங்க. அப்போது இந்த சந்தேகங்கள்லாம் நீங்கள் தாராளமாக எங்களை கேட்கலாம். கவுன்சிலிங் ப்ராசஸில் சந்தேகம் இருக்கலாம், டாக்குமெண்டேஷனில் சந்தேகம் இருக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கில் சந்தேகம் இருக்கலாம், இந்த ஃபீஸ் டீட்டெயிலில் சந்தேகம் இருக்கலாம். அப்போது இன்னொரு மிக முக்கியமான சந்தேகம் நிறைய பெற்றோர்கள் கேட்குறது, சார் எனக்கு மார்க் குறைவாக இருக்குது, நான் அதர் ஸ்டேட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் போக முடியுமா? இப்போ தெலுங்கானாவில் எனக்கு 450 கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க, தெலுங்கானாவில் 480 கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, ஆந்திராவில் மார்க் குறைவாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, நான் அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் போக முடியுமா அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது அந்தந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள்ங்க. அப்போ டொமிசைல் சர்டிஃபிகேட்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க அதர் ஸ்டேட்டில், நம்ம பொறுத்த வரைக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம். அப்போது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் என்ன, தமிழ்நாடை பூர்வீகமாக கொண்டவர்கள், தமிழ்நாட்டில் வளர்ந்தவங்கள் வாழ்ந்தவர்கள், அது தமிழ்நாடு தான் அவங்களுக்கு பேஸ். பேரண்ட்ஸு தாத்தா பாட்டி எல்லாருமே இங்கே தான் இருந்திருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வேற ஸ்கூலில் போய் வேலை காரணமாக வெளி ஸ்டேட்டில் இருந்திருந்தாலும், வேலை காரணமாக வெளியே போய் படிச்சிருந்தாலும், உங்களோட பூர்வீகம் தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய பர்த் சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் இருக்குது, குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இங்கே தான் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் நேட்டிவிட்டி வாங்கினீங்கன்னா தமிழ்நாடு ரிசர்வேஷன் பண்ணிக்க முடியும். பட் அதே நேரத்தில் தமிழ்நாட்டு நேட்டிவிட்டியை வச்சுக்கிட்டு அதர் ஸ்டேட்டில் போய் நம்ம ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது. அப்போ அந்தந்த ஸ்டேட்டில் தான் அவங்க கிளைம் பண்ண முடியும். அப்போது அதர் ஸ்டேட் போகணும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக தான் போக முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு 18 லட்சம் 17 லட்சம் 19 லட்சம் வருது. பட் இந்த அதர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 8 lakhs 9 lakhs வருதுன்னா, அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் 1 lakh 2 lakh தான் வருது. அந்த மாநிலத்தில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் அப்படிங்கிறது அந்த மாநிலத்தில் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஈக்குவலண்டா ஃபீஸ் நியர்பை இருக்குதுங்க. பட் தமிழ்நாட்டில் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கலையே 20,000க்கு கீழே ஃபீஸுங்க. பட் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் அதிகமாக இருக்குது. பட் அதே நேரத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸும் ஒரு 3 lakhs 4 lakhs அதிகமாக இருக்குது. பட் அதர் ஸ்டேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 lakhs 13 lakhs 14 lakhs தான் வருது ஹாஸ்டலோட. அப்போது ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா போன மாநிலத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்கள். எப்படி தமிழ்நாட்டுக்கு அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணாங்களோ, நம்ம ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்கே அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணுவாங்க. எப்படி தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் கால் ஃபார் பண்ணுற மாதிரி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் பண்ணுற மாதிரியே அங்கே ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி டாக்டர் ஒய்எஸ்ஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கால் ஃபார் வரும். ஆந்திராவில் கலோஜி நாராயணராவ் அந்த மாதிரி அவங்க அந்த யூனிவர்சிட்டி நேமில் உங்களுக்கு கால் ஃபார் வரும். அப்போ அது மூலமாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போது அதர் ஸ்டேட்டில் நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் போக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் போக முடியும். அப்போது இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஒன்று அப்ளை பண்ணுங்கள், அதில் வந்து கவனமாக பண்ணுங்கள். நீட் எக்ஸாமினேஷனில் ஒரு சில சந்தேகங்கள் வந்தது, மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டான வழியில் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு இது வராதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பொதுவாகவே ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் போய் அப்ரோச் பண்ணி அங்கே ஒரு 4 நாள் 2 நாள் இருந்து அதுக்கப்புறம் எரட்டா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் லிஸ்ட் அப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க. கடைசி அப்டேட்டட் லிஸ்ட் ஒரு 10 பேருக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணாமல் இருப்பாங்க. அடுத்தது இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது ஒரு சின்ன தவறுகள் வரும். 10th பதிலாக நான் 12th அப்லோட் பண்ணிட்டேன் சார், 12th பதிலாக 10th அப்லோட் பண்ணிட்டேன், கம்யூனிட்டியை மாற்றி பண்ணிட்டேன். இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் எப்படிலாம் ஃபைல் நான் கொடுத்துருக்கேன், 1/10th 2/11th அந்த மாதிரி நீங்கள் ஃபைல் நேமை சேவ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல தவறே வராதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக மீண்டும் ஒரு வீடியோ பதிவு பண்ணுவேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத, என்னென்ன சைஸில் தேவை,
அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணுவோம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பண்ணுவோம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு போய் சேரும், எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களால் என்ன கைடன்ஸ் பண்ண முடியுமோ, ஸோ மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழியில் ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடிய வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ எவர் கிரீன் கைடன்ஸ்னு பேர் வச்சதுக்கு அதுக்காகத்தான் ஒரு நல்ல வழியில் உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மோட்டிவ். பட் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால டே டைமில் நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான். ஸோ ஈவினிங் டைம் 5 o'clock மேலே தான் மோஸ்ட்லி கால் அட்டன் பண்ணுறோம். ஃப்ரீ கால்ஸை பொறுத்த வரைக்கும் 9 to 10:30 அட்டன் பண்ணுறோம். ஸோ அதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். பட் பொதுவாக சந்தேகம் அப்படிங்கிறது எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு வருதுங்க. ஸோ அது வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் ஒரு கரெக்ட் ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியும். அப்போது ஒரு பொதுவான ஒரு தம்பு ரூல் சொல்கிற பாருங்க. பிசிக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் போகணும்னா ஒரு 2000 ரேங்க்குள்ளே இருக்கணும். கோங்களா? அடுத்தது அதே நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜஸில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 4000க்குள்ளே இருக்கணுங்க. அதே மாதிரி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பிசிஎம் கவர்மெண்ட் கோட்டாவில் பியூர் கவர்மெண்ட்டில் கிடைக்கணும்னா ஒரு 190க்குள்ளே இருக்கணும். அதே வந்து நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் வேணுன்னா 380க்குள்ளே இருக்கணும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் வேணும்னா ஒரு 1060-80க்குள்ளே இருக்கணும். இதே கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும் அப்படின்னா பியூர் கவர்மெண்ட்னா 1060. அதே நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜ்னா 2100. எஸ்ஐ கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 700 பியூர் கவர்மெண்ட்டுக்கு. அங்கே போகணும்னா 1400. இது அப்ராக்சிமேட்டாக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு தம்ப் ரூலுங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற டெசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நம்மளுடைய அனலைசஸ் எல்லாமே இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் அனலைசஸ். ஸோ என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோட டாக்டர் எம்பிபிஎஸ்க்காகத்தான் நான் வந்து 2017 ஆரம்பிக்கிறேன். 18 நிறைய காலேஜ் விசிட் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். நம்ம கைடன்ஸில் போனவங்க நிறைய காலேஜஸில் படிக்கிறாங்க, அவங்க மூலமாக டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா காலேஜஸ்லையும் எஸ்பெஷலி ப்ரைவேட் காலேஜஸில் எல்லா கல்லூரியிலும் மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்போ அந்த மாணவர்கள் மூலமாக ஃபீட்பேக் எடுக்கிறோம். என்ன மாதிரி ஃபீஸ் கிடைக்குங்க, எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கோச்சிங் எப்படி இருக்குது. அப்போ இந்த ஃபீட்பேக் எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் கைடன்ஸ் நாட் ஓன்லி ஃபார் 1 year. ஸோ இந்த ஃபாஸ்ட் 6 years நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி டேட்டா அனாலிட்டிக்ஸ், அதே மாதிரி டேட்டா அனலைசிஸ், அந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில் அனலைசிஸ், ஸோ எந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பட் ஒரு சில நேரங்களில் என்னால் கமெண்ட் செக்ஷனில் கூட ரிப்ளை பண்ண முடியறதில்ல. அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஈவினிங் டைமில் வந்து நம்ம வீடியோஸ் மேக் பண்ண வேண்டியிருக்கும், லைவ் செஷன் கொடுக்க வேண்டியிருக்கும், கால்ஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது இந்த காரணத்தினால நான் கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. அதுக்காக ஒரு தாழ்மையான வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டு கேட்குறீங்க, பட் அதெல்லாம் சரிதான். பட் எனக்கு நேரமின்மை காரணமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியறதில்ல. ஸோ இதில் வீடியோ போடணும், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும், ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும், ஃப்ரீ கைடன்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்கணும், என்னோட ஒர்க்கையும் பார்க்கணும். ஸோ உங்களுக்கும் நல்ல வழி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மோட்டிவ். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கால் பண்ணுங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் மிக முக்கியமான ரேங்க் அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க்ங்க. நம்ம ஜென்ரலாக வந்து இந்த ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்ரல் ரேங்க் எதுக்காக அப்படின்னா, உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கும்போது இது சம்மந்தமாக உங்களுக்கு ரேங்க் வருங்க. பட் உங்களுடைய டிசைடிங் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கும்போது உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வராது. பட் நான் பேசுகிறது எல்லாமே கம்யூனிட்டி ரேங்க் பற்றி தான் பேசுவோம். அப்போ அந்த கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்கும். பட் அவங்க கொடுக்குற செலெக்ஷன் லிஸ்ட்டில் கம்யூனிட்டி ரேங்க் இருக்காது. பட் நாங்கள் அதை அப்டைன் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறோம். அப்போது இந்த தான் ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அது எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு விடை கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராசஸில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸில் எனக்கு இஷ்யூஸ் இருக்குது. டிசியினுடைய பேரண்ட்ஸோடைய குவாலிஃபிகேஷன் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு
குழந்தைகளுடைய நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. பட் அதுக்காக ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பலதரப்பட்ட சந்தேகங்கள் வரும். அப்போ இந்த சந்தேகங்களை நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜில் தீர்த்துட்டு அப்போ கவுன்சிலிங்கில் நமக்கு எப்போ ரிசல்ட் வரும், இதில் போனஸ் மார்க் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்க. இந்த போனஸ் மார்க் வந்து கிடைச்சதுன்னா எல்லாருக்குமே கிடைச்சதுன்னா எல்லாருக்கும் கட் ஆஃப் ஏறிடும். அதையும் ஒரு விதத்தில் பெரிய அளவுக்கு நமக்கு அட்டன் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கொஸ்டினை ட்ராப் பண்ணாமல் இருக்கணும். இப்போ என்டிஏவே கொஸ்டின் ட்ராப் பண்ணிட்டாங்க. நிறைய பேரண்ட் நான் கேஸ் பண்ணலாமா சார்னு கேட்டாங்க. என்டிஏவே கொஸ்டினை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதனால் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா எல்லாருக்குமே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மார்க் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம மார்க் வாங்கி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். இப்போ இந்த 2 வருஷமாக தமிழக மாணவர்கள் ஒரு சில காரணங்கள் நிறைய பேர் நீட் வேண்டான்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு நீட்டில் நிறைய சாதனைகள் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் இந்தியா டாப் 10ல் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நிறைய மாணவர்கள் சாதிப்பாங்க. சாதிக்க பிறந்தவர்கள் தமிழக மக்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. பட் இது ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். அதாவது இன்க்ளூடிங் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பார்க்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா 4 மாணவரில் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும், 3 குழந்தைகளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஓப்பன் கேட்டகரி அப்படின்னா 8 பேரில் ஒருத்தர் கிடைக்கும், பிசினா 5 பேரில் ஒருத்தர் கிடைக்கும், எம்பிசினா 5 பேரில் ஒரு கிடைக்கும், எஸ்சி கேட்டகரி 6 பேரில் ஒருத்தர் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி 7 பேரில் ஒருத்தர், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி. ஆவரேஜாக 6 மாணவரில் ஒரு மாணவர்கள் தான் கிடைக்குதுங்க. 5 மாணவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால இதுக்கு நீங்கள் படிக்கலன்னு கிடையாது. நீங்கள் நல்ல மார்க் வாங்குறீங்க, 540 மார்க் வாங்குறீங்க. பட் கவர்மெண்ட் சீட்ஸ் அவ்வளோதான் இருக்குது. அப்போ உங்கள் மார்க்கை நான் குறைவுன்னு சொல்ல விரும்பலை. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, எஃபர்ட் போட்டிருக்கீங்க. பட் காம்படிஷனாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறோம். சிவில் சர்வீஸில் ஒரு வருஷம் 1000 பேர் எடுக்கிறாங்க. எத்தனை பேர் அப்பியர் ஆகுறாங்க? அது மாதிரி தாங்க இதில் கிடைக்காம போகிறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு மீண்டும் ரிப்பீட் பண்ணலாமா, இல்லை வேற கோர்ஸ் படிக்கலாமா? ஒரு தடவை 2 தடவை பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து 3rd டைம் போதாலும் நீங்கள் யோசிச்சு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறீங்க, இட் இஸ் அக்செப்டபிள். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடன்ஸ் டெசிஷன் இருக்கணும். வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கக்கூடாது. இதே 3rd டைம் பண்ணுறீங்கன்னா யோசிக்கணும், பொறுமையாக யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவெடுங்க. ஒருவேளை எம்பிபிஎஸ் தான் லைஃப் அப்படின்னா ரிப்பீட் பண்ணுங்கள். ஆயுஷ் கோர்சஸ் பண்ணலாம், ஹோமியோபதி பண்ணலாம். ஸோ பிடிஎஸ்லேயும் ஸ்கோப் இல்லையா? இருக்குங்க. எல்லா ஃபீல்ட்லேயுமே ஸ்கோப் இருக்குது. நம்ம எப்படி படிக்கிறோம், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம், எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பேஷண்ட்ஸை டீல் பண்ணுறோம். அப்போது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது நம்ம நோயாளிகளை எப்படி நல்ல முறையாக குணப்படுத்துகிறோம், அப்போது அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம், இப்படியெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அதில் எப்படியெல்லாம் நம்ம ஒரு பேஷண்ட்ஸை நல்ல முறையாக ட்ரீட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற அனுபவம் தான் எம்பிபிஎஸ் டாக்டர் லைஃப்பில் உங்களை வாழ்க்கைக்கு முன்னேற்ற கொண்டு வராங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணினாலும் கூட, அப்போ பிடிஎஸ் செலக்ட் பண்ணுறீங்க, எம்டிஎஸ் படிக்கிறீங்க, அதில் நிறைய ஸ்கோப் இருக்கா. இந்த பல் சீரமைப்புன்னு சொல்லுவாங்க, ஆர்த்தோடென்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோடென்டிஸ்ட் அப்படின்னு அது பல் சீரமைப்புன்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஃபாரினில் ஸ்கோப் இருக்குது. அப்போது ஒரு சில படிப்புகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியாவுக்கு இந்தியா லெவலில் கொஞ்சம் ஒரு கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதே அனஸ்தீசியாவுக்கு ஒரு ஃபாரின் டாக்டர் அவங்கள்ட்ட கன்சல்டேஷன் வந்தப்போ அவங்க ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க. அனஸ்தீசியாவுக்கு ஃபாரின் கண்ட்ரியில் நல்ல டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சில படிப்புகள் நமக்கு இங்கே டிமாண்ட் இல்லைன்னு நினைக்கலாம், பட் அதர்ஸ் கண்ட்ரியில் டிமாண்ட் இருக்கும். அப்படிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். எல்லா படிப்புகளும் நல்ல படிப்புகள் தான். நம்ம எப்படி படிக்கிறோம், இப்படி உள்வாங்கிக்கிறோம், இப்படி அனுபவத்தை மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்த படிப்பாக இருந்தாலும், அது இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க, மெடிக்கல் படிக்கிறீங்க, ஹோமியோபதி படிக்கிறீங்க, சித்தா படிக்கிறீங்க, பிடிஎஸ் படிக்கிறீங்க, எந்த படிப்பாக இருந்தாலும் நீங்கள் எப்படி உங்களுடைய படிப்பை அனுபவத்தில் மாற்றி அந்த அனுபவத்தை எப்படி நீங்கள் ரியலாக நிறைய பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இன்னும் நிறைய குழந்தைகள், சார் நான் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறதுனால எனக்கு நான் சுமாராக தான் இருக்குமா? அப்படி கிடையாதுங்க. எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பேசிக் டிகிரி ஆயிடுச்சு. நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கிறது தவறாக நினைக்க வேண்டாம். உங்களால் அஃபோர்டபுளாக பண்ணுங்கள். அப்போ படிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் பண்ணுங்கள். கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு படிப்பு. பேஷண்ட்டை நிறைய பார்க்க வேண்டியிருக்கிறதுனால நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நிறைய பேஷண்ட் ஃப்ளோ இருக்கிற மாதிரி இன்ஸ்டியூஷனில் பண்ணால் தான். என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் சர்ஜன் பேரில் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் நல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் பண்ணும்போது உங்களுடைய அனுபவம் அதிகமாகும். அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து.
ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கு, எனக்கே சந்தேகம் வரும். அப்போது இந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் கூட இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை தெரிஞ்சு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவோம். இந்த ஆப்டட் அவுட் அப்படிங்கிற ரூல் இருக்கு. ஆப்டட் அவுட் அப்படிங்கிற ரூல் மிக முக்கியமாக ப்ளே பண்ணோம். அது என்ன சார் அப்படி ரூல் அப்படின்னா, கேட்டகரி ஏ கவர்மெண்ட் காலேஜஸ்ங்க, கேட்டகரி A1 அது செமி கவர்மெண்ட் காலேஜஸ், இந்த மாதிரி கேட்டகரி பி, கேட்டகரி சி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஒரு சில கல்லூரிகளை நீங்கள் ஒரு சில கேட்டகரி விட்டுட்டீங்கன்னா அடுத்த ரவுண்டில் நீங்கள் ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பிடிஎஸ் போகிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது? அப்போ இந்த ஆப்டட் அவுட் ரூலில் இது நிறைய ஒரு சில டைமில் புரியாமல் இருக்கும். பட் அது தெளிவாக வீடியோ போடுறோம். என்ன சிம்பிளாக சொல்லப்போனால், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஒரு கேட்டகரியை நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பிடிஎஸ் வேண்டான்னு சொல்லி அந்த கேட்டகரியை விட்டுட்டீங்க, கவர்மெண்ட் பிடிஎஸ் கேட்டகரி விட்டுட்டீங்க அப்படின்னா மீண்டும் அதை சாய்ஸில் போட முடியாது செகண்ட் கவுன்சிலிங்கில். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கவுன்சிலில் போடுறீங்க, சார் எனக்கு கிடைச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் சேராமல் விட்டுருங்க. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் எல்லா கேட்டகரியும் போட நினச்சிங்கன்னா, ஒரு சிலர் எனக்கு ப்ரைவேட்டில் பிடிஎஸ் கிடச்சா கூட போகிறேன், கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறேன், இல்லை கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ட்ரை பண்ணுறேன், இந்த ரெண்டுமே கிடைக்கலன்னா கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணுறேன், அதுவும் கிடைக்கலன்னா ப்ரைவேட் கவர்மெண்ட் கோட்டாவில் போக நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த சாய்ஸை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் பிடிஎஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் சேராமல் விட்டுட்டு செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள், கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணுங்கள், திருப்பி தேர்ட் ரவுண்டில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எகைன் பிடிஎஸ் போடலாம். அப்போது ஃபஸ்ட்டு ரவுண்டில் உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத பார்த்துருங்க. கேட்டகரி சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வேறு மாதிரியெல்லாம் இருந்தது, இப்போ கேட்டகரி வைஸ் சாய்ஸஸ் ஃபில் பண்ணணும். ஆப்டட் அவுட் ரூலை நீங்கள் கவனமாக படித்து பாருங்கள். அதுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம். டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ நிறைய ரூல்ஸ் அப்பப்போ மாற்றுறாங்க. அது ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு செகண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் ரீஅலாட் பண்ண முடியும். செகண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டில் ரீஅலாட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் கவுன்சிலிங்கை நீங்கள் வேண்டாம்னு விட்டுறீங்க, செகண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, காலேஜ் அலாட் ஆகுது, ஜாயின் பண்ணலை. அப்போ நீங்கள் தேர்ட் ரவுண்ட் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா, கவுன்சிலிங் போக முடியுங்க. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் திருப்பி கட்டணும். ஒரு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குது, நீங்கள் வேண்டாம்னு நினைக்கிறீங்க, தேர்ட் ரவுண்டில் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஆர்டர் டவுன்லோட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 போகும், அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கேட்டால் 1 lakh போகும். திருப்பி தேர்ட் ரவுண்டில் நீங்கள் மீண்டும் ஜாயின் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போடுறோம். சார் சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? ஹலோ வணக்கம் சார், உங்கள் சார்ட்ட பேசலாமா? பேசுங்க சார், அதுக்கு தான் இப்போ ஃப்ரீ ரெக்கார்டிங் தான் போயிட்டு இருக்கு. சொல்லுங்கள் சார். My grandson is an overseas citizen of India. Overseas citizen of India. Okay, sir. Okay. At the time of applying, he is overseas citizen of India, sir. Okay. Meantime, we are awaiting for Indian citizenship, which is expected by end of this month or first week of the month. சார் வந்து ஓசிஏல டவுட் கேட்டிருந்தாங்க. ஓவர்சீஸ் சிட்டிஸ் ஆஃப் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிஏ கார்டு இருந்ததுன்னா அந்த 2022க்கு முன்னாடி ஒரு ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஓசிஏ கார்டு இருந்தால் நம்ம என்ஆர்ஐ கோட்டாவில் போக முடியும். சாரோட டவுட் என்ன தெரியுதுங்களா, நாங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன் வாங்கிடுவோம், ஓசிஐ வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்தியன் சிட்டிசன் வாங்கிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அதில் சந்தேகம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் இண்டியன் சிட்டிசன் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் படி நீங்கள் ரிசர்வேஷன் கோட்டாவில் போக முடியும். பட் ஓசிஐ கேட்டகரி போனீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் தான் போக முடியும். ஓசிஐ கார்டு இந்த வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தான், 21க்கு முன்னாடி வாங்கியிருந்தான், 21 or 22 அந்த ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் டெஃபினட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் போய்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓசிஐ கேட்டகரியில் என்ன ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறோம். ஸோ இந்த சார் கூப்பிட்டாங்க, மறுபடியும் எடுக்கலை.
அதே மாதிரி ஒரு சின்ன தவறுகள் எங்கே நடக்குன்னா, என்ஆர்ஐ கோட்டா அப்ளை பண்ணுறீங்க, மைனாரிட்டி கோட்டா அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் அப்ளிகேஷன்லாம் மைனாரிட்டி கோட்டாவை நம்ம டிக் பண்ணணும், என்ஆர்ஐ கோட்டாவுக்கு டிக் பண்ணணும். ஸோ என்ஆர்ஐ கோட்டாவுக்கு நமக்கு டிக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாவோடைய டாக்குமெண்ட்ஸ் என்ன கரெக்டாக இருக்கணும்னு பார்க்கணும். அது என்ஆர்ஐ ஸ்பான்சர் கேட்டகரியில் வரீங்களா, அது உங்கள் குழந்தைகளே என்ஆர்ஐ கோட்டாவில் வராங்களா, இதை பொறுத்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஸோ என்ஆர்ஐ கோட்டா போகிற பர்பஸ் வந்து ஒரு லோ மார்க்கில் நல்ல காலேஜ் கிடைக்கும். பட் அதே டைமில் ஃபீஸ் நிறைய வித்தியாசம் வரும். என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவுக்கு நம்ம என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் சொல்லுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார், நான் ஆல்ரெடி கூப்பிட்டு பேசணும் இல்லைங்க சார், அப்வேஷனி இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பத்தி எல்லாம் கேட்டு. சொல்லுங்கம்மா. நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஏன்னா இப்போ வந்து மற்ற லைன்ஸ் வந்து காலில் வருவாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. அதாங்க சார், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேங்க சார், இப்போ எனக்கு மிஸ் கால் வந்தங்காட்டி கூப்பிட்டேங்க சார். ஓகே, திருப்பி தெரியாம டயல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி. மெசேஜ் பண்ணிருக்காங்க சார். ஓகே, நான் செக் பண்றேன், செக் பண்ணி உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க சார். ஓகேம்மா. ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் டு செகண்ட் கவுன்சிலிங் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆல் இண்டியா கோட்டா பொறுத்தவரைக்கும் ஒரு கோட்டாவில் ஒரு ரவுண்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜாயின் பண்ணுறீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட் பண்ண முடியும், தேர்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட் பண்ண முடியும். அடுத்து நான் ரீஅலாட் பண்ணல சார், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜாயின் கிடச்சிது, நான் வந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன். செகண்ட் ரவுண்டில் கிடச்சிது, பட் எனக்கு போக விருப்பலை, அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் சேரலை அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் நீங்கள் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் ஆகிடுங்க. டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் அந்த 2 லட்சம் போயிடும். தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 1 லட்சம் போயிடும். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 30,000 திருப்பி போயிடும். பட் தேர்ட் ரவுண்டில் திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணி கைன் நீங்கள் அந்த 2 lakhs டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் தேவைப்பட்டால் நீங்கள் போகலாம். ஸ்டேட் கோட்டாவில் தேவைப்பட்டால் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1 lakh கட்டி போகலாம். கவர்மெண்ட் கோட்டாக்கு 30 lakhs கட்டி 30,000 கட்டி போகலாங்க. அப்போது இல்லை சார், நான் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்ட் ரீஅலாட் பண்ணிக்க முடியும். பட் அதே ஸ்டேட் கோட்டாவில் லாஸ்ட் இயர் வரைக்கும், அதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி வேறு மாதிரி இருந்தது, லாஸ்ட் இயரில் செகண்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் போக முடியாது. அப்போது ஒரு சில ரூல்ஸ் தமிழ்நாட்டிலேயே போஸ்ட் கிராஜுவேட் பிஜி ஸ்டடீஸ்க்கு ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்குது, எம்பிபிஎஸ் ஸ்டடீஸ்க்கு வேறு மாதிரி இருக்குது, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வேறு மாதிரி இருக்குது. அப்போ இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி மாற்றுறாங்க, அடிக்கடி சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க, அதை தெரிஞ்சுக்குங்க. சந்தேகம் இருந்தால் எங்களை கூப்பிடுங்க. உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரெக்கார்டட் வீடியோவாக இருந்தாலும் கிடைக்கும். நான் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் ஒரு வேற வெளியூர் போயிருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். ஒரு சில நேரங்களில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா வருத்தப்படாதீங்க. என்னோட சூழ்நிலை காரணமாகத்தான் நான் எடுக்காமல் இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுவோம். அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது நிறைய கால்ஸ் வரும்போது எல்லா டைமும் எல்லா காலும் எடுக்க முடியாது. அதேமாதிரி ப்ரீமியமோட கைடன்ஸும் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் நான் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஃப்ரீ கைடன்ஸுக்கும் ஆன்சர் பண்ண தயாராக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ ஒரு சில நேரங்களில் எடுக்க முடியல, வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பதில்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். வீடியோஸ் போடுவோம், அது சம்மந்தமான ப்ராசஸ் வீடியோஸ் போடுவோம். ஸோ எந்த கேள்விகளுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது. சீட் இன்க்ரீஸ் ஆகாத பட்சத்தில் ரேங்க் அப்படிங்கிறது ஸ்டேபிள். அப்போ அந்த ரேங்க் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேங்க் ஒன்று வரும். ஆல் இண்டியா ரேங்க் ஒன்று இருக்கும். உங்களுடைய கம்யூனிட்டி படி ஒரு ரேங்க் வரும், ஓபிசி ரேங்க் அப்படி வரும், எஸ்சி ரேங்க் வரும். அப்போது ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணுவாங்க. பட் அந்த சீட் அலாட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி ரேங்க். ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சி எல்லாம் அங்கே வராது. ஆல் இண்டியா கோட்டாவில் எம்பிசி தனியாக வராது, பிசிஎம் தனியாக வராது. அப்போது ஆல் இண்டியா கோட்டா வரைக்கும் பிசியாக இருந்தாலும் எம்பிசியாக இருந்தாலும் பிசிஎம்மாக இருந்தாலும் எல்லாமே ஓபிசி. அப்புறம் இன்னும் ஒரு சந்தேகம், நான் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு ஓபிசி வாங்கணுமா? ஓபிசி வேண்டியதில்லைங்க. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தேவைப்படும், எய்ம்ஸ் ஜிப்மருக்கு தேவைப்படும். ஸ்டேட் கோட்டாவுக்கு பிசி சர்டிஃபிகேட் தான் வாங்கணும். ஸோ தமிழ்நாட்டில் பிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இன்கம் பேஸ் பண்ணி கிடையாது.
அப்போது ஸ்டேட் கோட்டாக்கு பிசி சர்டிஃபிகேட் போதும். இதில் நான் பழைய கார்டு வச்சுருக்கேன் போதும், தேவைப்படும், மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பேரண்ட்ஸ்க்கு இல்லைனா மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். பேரண்ட்ஸோட பழைய சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி கார்டு சர்டிஃபிகேட்டாக இருக்குது போதும். அப்போது இந்த கார்டு சர்டிஃபிகேட் தான் இருக்குது, நான் திருப்பி வந்து சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓபிசி சர்டிஃபிகேட் தான் வருஷம் வாங்கணும். நேட்டிவிட்டி லாஸ்ட் இயர் வாங்கினதை யூஸ் பண்ணலாம், போனஃபைட் லாஸ்ட் இயர் வாங்கினதை யூஸ் பண்ணலாம். இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவைப்படும்? எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுற மாதிரி இருந்தால், டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுற மாதிரி இருந்தால் தேவைப்படும். ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண வந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அப்போது இந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட் யாருக்கு எப்போ தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் சர்டிஃபிகேட்டுக்காக இப்போது டைம் டிலே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 days டைம் கொடுப்பாங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 days எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் மீண்டும் மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம ஃபஸ்ட் அன்னைக்கு வருது அப்படின்னா அன்னைக்கே அப்ளிகேஷன் போட்டு தவறு பண்ணிடாதீங்க. ஒரு 2 days 3 days இருங்க. நிறைய யாராவது தவறு பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம சேர்ந்தா கேட்பாங்க, இப்படி அதுக்கு விளக்கம் கொடுப்போம். அந்த விளக்கத்தை பேஸ் பண்ணி நீங்கள் சரியாக பண்ணிக்கலாம். அப்போது இந்த சந்தேகம் எப்படி வருது, எப்படி நிவர்த்தி பண்ணுறோம்? அவசரமாக 4 பேர் போடுவாங்க, அப்புறம் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கு வழிமுறைகள் இருக்கும், கண்டிப்பாக வழிமுறை இல்லாமல் கிடையாது. ஸோ தவறு பண்ணிட்டா வழிமுறைகள் இருக்கும், பட் மன உளைச்சல் ஏற்படுங்க. நான் வந்து இந்த தவறு பண்ணிட்டேன் சார், எனக்கு கவுன்சிலிங்கில் வருமா வராதா? ஸோ ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது டிக் பண்ணணும். ஸோ அதை டிக் பண்ணலாம் அப்படின்னு என்ன ஆகும்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ரேங்க் லிஸ்ட் வராது, ஜென்ரல் கேட்டகரியில் ரேங்க் லிஸ்ட்டு போய்டுங்க. அப்போ திருப்பி நீங்கள் ஸ்கூலுக்கு அங்கே போனீங்கன்னா அங்கே நிறைய டைம் எடுத்துக்கும். இங்கே கீழ்பாக் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஆஃபீஸ் போனால் டைம் எடுத்துக்கும். அப்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கவனமாக போடுங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸில் பொறுமையாக தவறு இல்லாமல் நீங்கள் நெட் சென்டர் போனீங்கன்னா அவசரப்படுத்துகிற மாதிரி நெட் சென்டர் போகாதீங்க. ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு 200 ரூபாய்க்கு வரலாம், 500 ரூபா கூட வாங்கினா பரவாயில்ல, தவறு இல்லாமல் பண்ண சொல்லுங்கள். அவங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் டபுள் சைடு ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணணும். அப்போது அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி கேட்டாங்கன்னா நேட்டிவ் டூ அட்டாச் பண்ண சொன்னால் பண்ணலாம், தனியாக கேட்டால் அப்ளை பண்ணலாம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோடைய குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படாது. இந்த வருஷம் கேட்குறாங்களான்னு தெரியலை. ஸோ ஹோப் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். சார் சந்தேகங்கள், அதுக்கான பதில்கள், கேள்விகள், அதுக்கான பதில்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன்